Hi students of the Minal batch. Kana 12th standard students எல்லாருக்குமே next என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு 60 day time period இருக்குல்ல அது ரொம்ப crucial. ஓகே, இந்த 60 day time period வந்து நம்ம லைஃப்ல நிறைய ஃபேக்டர்ஸை முடிவு பண்ண போகுது. ஏன் சார் 12th மார்க் தான் லைஃபா அப்படின்னு கேட்டால், லைஃப்பில் மார்க்கை தாண்டி கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் மார்க் எடுத்தாலும் எடுக்கலனாலும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் வழி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? பட் நம்ம லைஃப் என்ன பாதையில் போகுது, வாட் இஸ் அ பாத் தட் யூ கோயிங் டு டூ அப்படின்றத நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ 12th மார்க் டிசைட் பண்ண தான் போகுது. அதுலேயும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருந்தேன் இல்லையா, நீங்கள் ஒரு ப்ராப்பர் நல்ல காலேஜ் போகணும், டாப் காலேஜஸ் போகணும் அப்படின்னா அப்போ உங்களோட கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அந்த கட் ஆஃபுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் ரொம்ப முக்கியம். என்னை கேட்டால் அடுத்த 50 நாள் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸில் ரொம்பவே சுப்ரீமாக ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உன்னோட ட்ரீம் காலேஜ் உன்னால் அடைய முடியும், நீ ஆசைப்பட்ட திசையில் உன்னால் போக முடியும். ஓகேவா? ஸோ தட் லைஃப்பில் கொஞ்சம் ரிக்ரெட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. லைக் ஐ ஹாவ் ஃபியூ ரிக்ரெட்ஸ் இன் மை லைஃப். ஏன் குழந்தைங்களுக்கு, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வேண்டாமேன்னு யோசிக்கிறேன். அதனால் இந்த 50 நாள் நான் உனக்கு ஒரு பக்கா ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்று, இந்த 50 days ஸ்டடி பிளானை நானுமே ஃபாலோ பண்ண போகிறேன். இதில் நீ என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறியோ அதெல்லாம் நானுமே உனக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை உன் கூட இருந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும், உன்னை சிறப்பாக செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. 2 marks இருக்குது, 3 marks இருக்குது, 5 marks இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. 2 mark, 3 mark, 5 mark இல்லை ப்ராப்ளமும், இது எல்லாத்துலேருந்து க்ரியேட்டிவாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி க்ரியேட்டிவான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அந்த சேலஞ்சை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுறது? யூ ஹாவ் லைக் வாஸ்ட் சிலபஸ், ஆனால் இது எப்படி நீ கம்ப்ளீட் பண்ணுறது? முதல்ல ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ஃபிசிக்ஸில் உன்னால் 100 எடுக்க முடியும், 70க்கு 70 எடுக்க முடியும். சரி, அப்போது அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கெட்ச் டே பை டே நீ என்ன பண்ணணுன்றது தான் இப்போ நான் உனக்கு அடுத்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்க. உங்ககிட்ட வந்து ஃபிசிக்ஸில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நீ ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கியா பார்த்துக்கோ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ வந்து ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கியா பார்த்துக்கோ. மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வேதாந்தோடைய கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பிரதர்ஸ் யூனியன்ட்டு அவங்க கொஸ்டின் பேப்பர்லாம் கூட பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. பிரதர்ஸ் யூனியன் கொஸ்டின் பேப்பர் அவங்கள்தான் இருக்கட்டும். இல்லை நீங்கள் இந்த சுரா கைடு யூஸ் பண்ணுறீங்க, டான் கைடு யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கைடு யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே ஒரு சில மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓகே மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்கள் கையில் பிடிஎஃப் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோ. இதெல்லாம் ரொம்ப அவசியம் நீ படிக்கிறதுக்கு. இப்போ டே பை டே ஷெடியூலுக்கு வரும். நீ டே 1 என்ன செய்யணும், டே 2 என்ன செய்யணும், என்ன சாப்டர் படிக்கணும், அந்த சாப்டரில் நீ என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிற, இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோ, நானும் இதே ஷெடியூலில் ஃபாலோ பண்ணி தான் உனக்கு கிளாஸஸும் டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் நீ எதுவுமே தனியாக பண்ண தேவையில்லை இந்த 50 day பிளான். ஆனால் ஒரு வாட்டி நல்லா தெளிவாக பார்த்துக்கோ. இப்போ டே 1 நம்ம என்ன செய்ய போகிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ லெக்சர் நடத்தியிருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோ லெக்சர் நீ ஒரு வாட்டி பார்த்துரு. அடுத்து புக் இன்சைடு ப்ராப்ளம்ஸ். ஸோ உனக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், 1 marksம் ப்ராப்ளம்ஸும் அதே மாதிரி நடத்தியிருக்கேன். நீ கவனிச்சுன்னா உனக்கு நான் என்ன பிளான் தரணும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்றதையும் நீயே ரியலைஸ் பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு 2 days வந்து உன்னோட ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், நீ ஃபஸ்ட்டு டே புக் பேக்கில் இருக்க ஷார்ட் ஆன்சர்லாம் படிக்கணும். 2வது நாள் புக் இன்சைட்டில் இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸும் ப்ராப்ளம்ஸும் படிக்கணும். இப்போ புக் இன்சைட் கொஸ்டின் எதுன்னு நான் தெரிஞ்சால் நான் படிக்க மாட்டேன்னா, எனக்கு தெரியலையேன்றவங்களுக்கு தான் நான் லைவாக கிளாஸ் நடத்துகிறேன்னு சொல்கிறேன், என் கூட வந்துரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் அதுக்கு அடுத்த 2 நாள் புக் பேக் ஷார்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் வந்து புக் இன்சைடு ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அதுக்கு அடுத்து மேக்னட்டிசம் சாப்டர் 3 மேக்னட்டிசம் இருக்குல்ல, அதுக்கு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஸோ கிட்டத்தட்ட 2 and 3 marksக்கு மட்டுமே நீ இப்போவே 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுற. ஃபஸ்ட்டு 6 daysல நம்ம பேசிக்காக என்ன செய்ய போகிறோம்னா 1 to 3 வரைக்கும் இருக்க சாப்டர்ஸில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸும் புக் இன்சைட் கொஸ்டினும் ப்ராப்ளமும் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இது எதுவுமே தனியாக இல்லை, என் கூட சேர்ந்து. இதுக்கு அடுத்து அதே மாதிரி சாப்டர் 4, சாப்டர் 5 ஓகே, இப்படி வால்யூம் 1 வரைக்கும் என்ன செய்ய 2 நாளாக முடிச்சிரு. 10 நாளில் நீ என்ன செய்வ, வால்யூம் 1ல் இருக்க 2 and 3 marksை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ணு, அப்படியே திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணு. சாப்டர் 1க்கு வா, ஆனால் 5 marks புக் பேக்கில் இருக்கிறத படி. இப்போ 5 marksை பொறுத்த வரைக்கும் நீ புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் படித்தாலே பப்ளிக் எக்ஸாமுக்கு போதும், புக் இன்சைடு வேண்டாம்.
புக் பேக்கில் இருக்கிற 5 மார்க்ஸை படி. ஒரு சாப்டருக்கு 2 நாள் எடுத்துக்கும். சரியா? அப்போது செகண்ட் சாப்டருக்கு 2 நாள், தேர்ட் சாப்டருக்கு 2 நாள், ஃபோர்த் சாப்டருக்கு 2 நாள் அப்படின்னா இதே 18 நாள் ஆகிடுது. 20வது நாளில் நீ வால்யூம் 1 முடிச்சிரு, 5 மார்க்ஸும் சேர்த்து. 2 மார்க்ஸு, 3 மார்க்ஸு, அதுக்கப்புறம் 5 மார்க்ஸு. அடுத்து 20 நாளில் வால்யூம் 1 முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி அடுத்து 20 நாள் ஓகே நம்ம வால்யூம் 2க்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். 6th சாப்டர் 2 நாள், 7th சாப்டர் 2 நாள். இதில் ஷார்ட் ஆன்சர்ஸ், ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி 9, 10, 11 அப்படியே 10th வரைக்கும். ஓகே, ஸோ 30 நாள் வந்துடும். இப்போ நீ நல்லா கவனிச்சுன்னா நமக்கு 11th ஒரு சாப்டர் இருக்குது. என்ன இருக்குது? 11th we have a chapter. அதுலேருந்து உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா they will ask some questions. நான் அதை படிக்கிறதுக்கு உனக்கு டைம் தரேன். நீ அப்போ அதுக்குன்னு வெயிட் பண்ண வேண்டாம். திரும்ப 2 and 3 மார்க்ஸ்லாம் முடிக்கிறல்ல, 31வது நாள் நீ என்ன செய்யணும் அப்படின்னா 6, 7, 8 சாப்டர்ஸ் உடைய 5 மார்க்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிரு. அப்படியே 9, 10 வந்து எல்லா 5 மார்க்ஸையும் முடிச்சிரு. ஸோ பை த எண்ட் ஆஃப் டே 40 நீ வால்யூம் 2ல் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ், ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி 5 மார்க்ஸையும் முடிச்சிருக்கலாம். என் கூட சேர்ந்து நான் மறுபடியும் இதை ஒரு வாட்டி வாங்கிட்ட சொல்கிறேன். இது எல்லாமே நான் உனக்கு நடத்த போகிறேன். நீ என் கூட வந்து படின்னு தான் சொல்கிறேன். இது என்னோட 50 day பிளான். இது ஒர்க் அவுட் ஆகும் பர்ஃபெக்ட் ஸ்கெட்சுன்னு நான் சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ 41, 42 இந்த 2 நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சாப்டர் 11 நானே டீச் பண்ணுறேன். இதில் உனக்கு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் தான் கேட்பாங்க. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் தான் இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. 2 நாள் டைம் எடுத்து நம்ம தெளிவாக இதை பண்ணலாம். இப்போ இதை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஓகே இன்னும் ஒரு 10 நாள் கையில் இருக்குல்ல. இப்போது 43rd டேலேருந்து 48, 50th டே வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நீ படிச்சிருக்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி திரும்ப ஃபுல் ரிவிஷன் பண்ணு. இவ்வளோ நாளாக நம்ம படித்தது பெருசு இல்லை, இது எல்லாத்தையும் திரும்ப இன்னொரு வாட்டி படிக்கணும். ஏன்னா எல்லா சாப்டர்லையும் நம்ம படிக்காத கொஸ்டின் ஒன்று இருக்கும். அப்போ நீ அதை படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. புரியுதா? எந்த கொஸ்டினையுமே நம்ம விட வேணாம், எல்லாத்தையும் ஒரு வாட்டியாவது படிச்சுட்டு போவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் 2 வாட்டி 3 வாட்டி படி. ஓகே, ஃபைனல் இந்த ஒரு பேக்லாக்ஸுக்குன்னு ஒரு 2 நாள் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பு. நான் அதையுமே ஷெடியூலில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சார் பேக்லாக்னா என்ன சார்? ஒவ்வொரு சாப்டர்லையும் நீ படிக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு சில கொஸ்டின்ஸ் வச்சுருப்பேன். இல்லை பாதி தெரியும் பாதி தெரியாமல் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பேக்லாக். அப்போ இது 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னே படி. ஸோ நான் உனக்கு ப்ராப்ளமும் இந்த ஷெடியூலில் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு 2 and 3 மார்க்ஸில் கிரியேட்டிவ் கொஸ்டின் வரும்னா அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி அதை நான் என்னைக்கு சொல்லித்தர போகிறேன், 2nd டேயில், 4th டேயில், 6th டேலன்ட்டு என்னென்ன டேஸில் அதை சொல்லித்தர போகிறோன்னு இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கேன். உனக்கு இந்த ஸ்டடி ஷெடியூல் வேணும்னா நான் பிடிஎஃபாக தரேன். நீ பிடிஎஃபாக இதை டவுன்லோட் பண்ணிக்கோ. இந்த ஸ்டடி பிளானை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பெய்டு பேட்சை பற்றி பேசிடுறேன். இல்லை சார் நான் பெய்டு பேட்சில் எனக்கு சேர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வீடியோ இதோட நிறுத்திக்கோ. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கவனி. இப்போ என்னென்னா நான் சொன்ன பிளான்லாம் சார் நானே ஃபாலோ பண்ணிவிடுவேன். யூடியூப்பில் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்கல்ல, நான் வரேன், கிளாஸ் கவனிக்கிறேன், உங்க கூட சேர்ந்து படிக்கிறேன். சூப்பர் சார் அப்படின்னா ஓகே. இல்லை சார் என்னை அந்த யூடியூப்பில் வந்து டெய்லி கிளாஸை பார்க்க வைக்க கூட என்னை யாராவது ஃபோர்ஸ் பண்ணால் தான் முடியும். ஓகே, என் கூட ஒரு டீச்சர் எனக்கு ஹெல்ப்புக்கு தேவைன்றவங்க கண்டிப்பாக நீ நம்மளோட பெய்டு கிளாஸ் ஆப்ஷனை எடுக்கலாம். பேசிக்காக உனக்கு 2999 ஃபீஸ் வருது. சரியா? யூ கெட்டிங் 2299 ஃபீஸு ஃபார் ஆல்மோஸ்ட் உனக்கு வந்து 3 month கணக்கு தான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். புரியுதா? ஸோ 2999 இட் இஸ் எனக்கு கேட்டால் ஒர்த்து தான். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீ மார்க் அதிகமாக எடுக்கணும், அவ்வளோதான். இதில் உனக்கு டெய்லி நாங்கள் லைவ் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். வீக்லி நாங்களே டெஸ்ட் வைக்க போகிறோம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயம் சொன்னேன். மாடல் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டா இருக்கா பார்த்துக்கோ, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டா இருக்கா பார்த்துக்கோ. இல்லைனா இதில் நாங்கள் உனக்கு பிரிண்ட் போட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட போகிறோம். உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு நாங்கள் டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட்டுக்கான மார்க்ஸ் என்னன்னு நாங்கள் கரெக்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ எங்களோட இன்புட்லாம் உனக்கு கிடைக்கும் போது உனக்கு ஒரு கிளியர் பிக்சர் வரும், பெட்டர் ஐடியா வரும். புரியுதா? ஸோ யாருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ தாராளமாக சேரு. ஓகே, வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. நீ தனியாக இல்லை அப்படின்றத நான் இங்கே அஷ்யூர் பண்ணுறேன். சரியா? நான் சொன்ன பிளான் மற்றவங்க ஓகே எல்லாருமே ஃபாலோ பண்ணு. யூடியூப்பில் இது எல்லாத்தையுமே நான் கிளாஸஸாக எடுக்க போகிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரியா? பாய் பசங்களா, ஆல் த பெஸ்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நல்லா கஷ்டப்பட்டு படி, அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு வரதான் போகுது. சரியா?